விசுவாசம் என்றால் என்ன? எல்லாம் சாதகமா இருக்கிற பொழுது, எல்லாம் நம்மளை சூழ்ந்திருக்கிற பொழுது, எல்லாம் நமக்கு சாத்தியமா வருகிற பொழுது விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. நாம் எதிர்பார்த்தது நடக்காத பொழுது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வராத பொழுது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் எதிர்ப்பாய் மாறுகிற பொழுது, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டா தெரிகிற பொழுது, மனிதர்கள் கைவிட்ட பொழுது, நாம் நம்பினவர்கள் கைவிட்ட பொழுது, வேறு வழியே இல்லை என்று பெருமூச்சு விட்டு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லை, நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கிறேன் பாரு. அப்பர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார் என்று நினைக்கிறதாம் விசுவாசம். விசுவாசம் என்றால் மனிதன் முடியாதுங்கிற ஒரு நேரத்தில், நீங்களும் நானும் செயல்பட முடியாத நேரத்தில், நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நேரத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் நினைக்கிறதா விசுவாசம். நல்ல ஒரு கைதட்டி கர்த்தர் நாமத்தை தேவைப்படும். அல்லேலூயா.